எதிர்க்கட்சிகளோட அறிக்கை மூலமா ஒரு விஷயத்துடைய உண்மையும் பொய்யும் நீ கண்டுபிடிக்க முடியாது. தேவையில்லாம வம்பு பண்ணாதீங்க, இப்படிலாம் பேசி தேவையில்லாம வம்பு இழுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வம்பு இழுக்கான்னு சொல்லிட்டு இந்த விஷயத்துல உண்மை பொருளை தேடி ஆய்வு செய்ய வேண்டிய விஷயத்துல யாரும் ஈடுபடக்கூடாதுங்கிறார். செய்யாதீங்கன்னா வேற, செய்யாதீங்க அதோட உண்மை பொருளை தேடாதீங்கன்னா வேற, தேடக்கூடாதுன்னு ஒரு கட்டளையை போடுறாரு அவர். ஜெகதீப் பத்தி கேட்கவே கூடாது, ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு எக்ஸ் வைஸ் பிரசிடென்ட், அவரை பத்தி கேட்க கூடாதுன்னு அமித்ஷா ஏன் சார் ஆர்டர் போடுறாரு? இல்ல, இந்த இடத்துல வந்து சஸ்பென்ஸ் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. பிரதான எதிர்க்கட்சி தலைவர் ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிட்டாரு, சில சஸ்பென்ஸ் இருக்கு, அதை நான் வந்து லெட்டர் சொல்றேன்னு சொல்லிட்டாரு. மற்ற எதிர்க்கட்சிகள்லாம் என்ன சொன்னா அவர் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க, இது ஒரு பெரிய சீரியஸான விவகாரம், இப்படிலாம் யாரும் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஏன்னா வந்து அவர் நாட்டினுடைய முன்னாள் துணை குடியரசுத் தலைவர், 2ஆம் குடிமகன், அவர் நாட்டினுடைய 2ஆம் குடிமகன். அப்படின்னும் போது வந்து அவர் வந்து நீங்க எக்ஸ்போசர்ன்ற மாதிரி உங்க கட்சியுடைய ஸ்போக் பர்சன் யாராவது நீங்க அரெஸ்ட் பண்ணி வச்சீங்கன்னாவோ, அல்லது உங்க கட்சியை சேர்ந்த ஏதாவது ஒரு மற்ற பொறுப்பாளர்கள் யாராவது நீங்க வந்து கட்சியோட பொதுச் செயலாளரோ ஜெனரல் செக்ரட்டரி நீங்க யாராவது வந்து நேஷனல் அளவில் பிரசிடென்ட் யாராவது நீங்க கைது பண்ணி வச்சீங்கன்னா அது வேற விஷயம், அது நாங்கள் கேட்க மாட்டோம். இவர் வந்து கான்ஸ்டிடியூஷன் போஸ்ட்ல இருந்தவர். அப்ப இவருக்கு என்னாச்சு ஏன் அப்படிங்கறது வந்து வெளிப்படையா கேட்கறது இயல்பான விஷயம். இந்த மாதிரியான ரூமர்ஸ்க்கான ஸ்பேஸை பாஜக கொடுத்துருக்க கூடாது டே ஒன்ல இருந்து.